அவர் சம்சாரமோ எப்படியா இருந்தாங்க? ஒரு ரவுடி பையன் அவர் சம்சாரத்தை பத்தி ஊரு ஃபுல்லா தப்பா சொல்லிக்கிட்டு இருந்தான். அது மனசு கேட்காம அவங்க 2 பேரும் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அந்த ரவுடி சொன்னது உண்மையா? இல்ல, அது ஊருக்குள்ள அவன் தான் அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தான். அத நாங்க நம்பல. போலாம். சரிங்க. பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி செத்து போனாரு கோயில் ஐயரு, அவர் வீடு எங்க இருக்கு? இதோ இங்கே தான் சார் இருக்கு. 2 வீடு தள்ளி போனா ஒரு ஓட்டு வீடு இருக்கும், அதான் சார் அவர் வீடு. சரி 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 சரிங்க மேடம். மேடம் இதான் மேடம் அந்த வீடு. என்ன வீடு பூட்டி இருக்கு? கீ இருக்குல்ல? இந்த வீட்டை ஐயருக்கு சொந்தக்காரங்க தான் பராமரிக்கிறாங்க. பக்கத்து தெருவில் தான் அவங்க வீடு. நான் போய் கீயை வாங்கிட்டு வந்துடுறேன் மேடம். நேத்தே நான் சொன்னேன்ல, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? போய் வாங்கிட்டு வாங்க. இந்த போறேன் மேடம். சீக்கிரம். அன்னோன் நம்பரா வேற இருக்கு. எவனாவது கிரெடிட் கார்டு வேணுமா, பர்சனல் லோன் வேணுமா, ஹோம் லோன் வேணுமான்னு வேற கேட்பான். பொண்ணுங்களா இருந்தா நல்லா இருக்கும், டைம் பாஸ் ஆகும். சொல்லுங்க கேட்போம். ఏమి సరవణ పెరుమాల్ ఎలాగున్నారు? பொண்ணு தான் பேசுறா, அருமை. ఓ நல்லா இருக்க. తెలుగులో మాట్లాడుతున్నావు, నువ్వు ఎవరు? నీకు తెలుగు తెలుసా? నీకు కొంచెం కొంచెం తెలుసు డియర్. వావ్, వారే వా. నువ్వు బాగున్నారా? உன் குரல் அப்படியே கொலுசு சத்தம் மாதிரி இருக்கு. நீ சங்க தமிழ்ல பேசினா அப்படியே சங்கீதம் மாதிரி இருக்கும். அப்படியா? அதுக்கு என்ன, பேசிட்டா போச்சு. நீ நல்லா இருக்கியா? எனக்கு என்னம்மா, நான் நல்ல சுகமா இருக்கேன். நீ பேசுறத கேட்கும்போது இன்னும் சுகமா இருக்கு. ஓ, நல்லா இருக்கியா? ஆனா இனிமே அப்படி இருக்க மாட்டேன். ஏய், என்ன சொன்ன? ஏய்! தொங்கன கொடுக்க இனி உன் லைஃப் நல்லா இருக்காதுன்னு சொன்னேன்டா. ஏய், யார் நீ? முதல்ல பேரை சொல்லி கூப்பிட்ட, இப்போ தொங்கனா கொடுக்கான்னு சொல்ற. கையில மாட்டின சாவடிச்சிடுவோம் உன்னை. ரேய், கத்தாத. ரொம்ப கத்துற. அடங்குடா. இப்ப நீ ஜீப் முன்னாடி தானே நிக்கிற. ஜீப்ல போயிட்டு இருக்கும்போதே உன்னை தூக்கட்டுமா? ஏய், நான் யாருன்னு தெரிஞ்சா நீ இப்படி பேச உனக்கு வாய் வராது. உன்னோட கேரக்டர் என்னன்னு எனக்கு தெரியும்டா. போலீஸ் ட்ரெஸ் போட்டிருக்க திருட்டு பையன் தானே நீ. என்னமோ பெரிய இவ மாதிரி பேசுற. இத பாரு, தெரியாம நெருப்போட விளையாடுற. என்ன பார்த்தா அப்படியே வெளவெளத்து போயிடுவேன். ஜாக்கிரதை. பஞ்ச் டயலாக் பேச ட்ரை பண்றியா? எனக்கு உன்னையும் தெரியும், நீ போட்ட ஆட்டமும் தெரியும். ஜாக்கிரதைன்னு என்கிட்ட சொல்லாத. உனக்கு நீயே சொல்லிக்க, உசிராவது மிஞ்சும். என்ன மிரட்டி பாக்குறியா? என்ன பெரிய டானா இல்ல அண்டர் கிரவுண்ட் தாதாவா? எந்த ஜெயில இருந்த, என்ன கேஸ், மொத்தத்துல யாரு நீ? ஏய், அடங்குடா. என்ன தெரிஞ்சுக்க, உனக்கு வயசும் பத்தாது, ஆயுசும் பத்தாது. நீ போலீஸ் தானே? முடிஞ்சா கண்டுபிடி. கொலை கொலையா முந்திரிக்கா, நிறைய நிறைய சுத்தி வா. கொள்ளையடிச்சவன் எங்க இருக்கான்? கூட்டத்துல இருக்கான், கண்டுபிடி. கண்டுபுடுறா கத்திரிக்க மாட்டையா? யோ ஏட்டு வாயா. ஐயா, இந்த கால் எங்க இருந்து ஒருத்தர் ட்ரெஸ் பண்ண சொல்ல. சரிங்கய்யா. சார், இன்ஸ்பெக்டர் ஃபோன் நம்பர் சொல்லுங்க.
என்னையாச்சு? ஐயா கேட்டிருக்கேன் ஐயா. சீக்கிரம் மட்டும் ஸ்டார்ட் பண்ணியா? என்ன சைலண்ட் ஆயிட்ட? கண்டுபிடிச்சிருன்னு சொன்ன உடனே பம்புற? அப்ப நீ டம்மி போலீஸா? நீ எல்லை மீறி போற, எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு உனக்கு லாடம் கட்டுறேன்டி. எல்லை மீறிட்டனா? நீ தாண்டா எல்லைய மீறிட்ட. இது வரைக்கும் நீ ஆடின ஆட்டத்துக்கு சீக்கிரமா ஒரு எண்டு கார்டு போட போற. ரெடியாடுறா தொங்கன கொடுக்க. ஏய், யார் நீ? வாய்க்கு வந்ததை பேசி போன்ல லந்து பண்ணிக்கிட்டு இருக்க. எல்லாத்துக்கும் ஏட்டிக்கு போட்டியா பேசிக்கிட்டு இருக்க. இந்த பார், இப்போ உனக்கு என்ன வேணும்? என்ன சொல்ல வர? நான் சொல்றதை விட கூடிய சீக்கிரம் உனக்கே எல்லாம் தெரிய வரும். அப்புறம் இந்த நொடியில இருந்து உனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துக்கோ. ஏன்னா உன்னோட கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏய், இப்போ என்ன வேணாலும் பேசிக்க. ஆனா ஏன்டா பேசணும்னு ஒரு நாள் வருத்தப்படுவேன். பேசுறதுக்கு நான் வருத்தப்பட மாட்டேன். மனுஷ ஜென்மத்தோட நோக்கம் தெரியாம இப்படி அநியாயமா பிறந்து செத்து போக போறோமேன்னு நினைச்சு நீ தான் வருத்தப்படுவ. ஏய், ஐயா என்னையாச்சு? ஐயா கேட்டிருக்கேன் ஐயா. இன்னும் ரிப்ளை இல்லை ஐயா. என்னையா பண்ணிட்டு இருக்க? என்ன சரவண பெருமாள், அப்பப்போ உன் கிரிமினல் மைண்ட் ஆஃப் ஆயிடுது. என்ன பேச்சே காணோம்? பயந்துட்டியா? சரி சரி, சுவாரஸ்யமா இப்போ ஒன்னு சொல்லட்டுமா? என்ன சொல்லு. உன் வாழ்க்கையே இனி சூன்யமாக போகுது. நீ செஞ்ச பாவத்துக்கு மொத்தமா சேர்த்து வச்சு அனுபவிக்க போற. உனக்கு 7.5 சனி ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ ஐயோ, என்னை பத்தி தெரியாம எனக்கே போன் பண்ணி வசமா மாட்டிக்கிட்ட. உனக்கு தைரியம் இருந்தா இப்ப நீ என்கிட்ட பேசிக்கிட்டே இரு. 10 நிமிஷம், 10 நிமிஷத்துல நீ இருக்கிற இடத்துல வந்து உன்னை தூக்குறேன். அப்ப தெரியும் யாருக்கு 7.5 பிடிச்ச ஆட்டுதுன்னு. ரே முண்டம், என்ன வளர்ற? நீ என்ன கண்டுபிடிக்க போறியா? கேட்க நல்லதா இருக்கு, ஆனா நடக்காது. நீ என் போன் வாய்ஸ ட்ரேஸ் அவுட் பண்ணி என்ன கண்டுபிடிச்சலான்னு நினைக்கிற. அதுக்கு தானே கான்ஸ்டபிள் அங்க பாடாத பாடுபடுத்திட்டு இருக்க. ஏய் ஏய் ஏய், எப்படி கண்டுபிடிச்ச? உனக்கு எப்படி தெரியும்? இங்கதான் எங்கயாவது பக்கத்துல இருக்கியா? நான் இருக்கிற இடம் தெரியணுமா? சரி, ஒரு க்ளூ கொடுக்கறேன். நான் இப்போ ஒரு உயரமான இடத்துல இருந்து பேசுறேன். ஏய், தைரியம் இருந்துச்சுன்னா எந்த இடம்னு சொல்லுடி. அத கான்ஸ்டபிள் சொல்லுவாரு, அப்ப தெரிஞ்சுக்கோ நான் யாருன்னு. சரவண பெருமாள், உன் மானம் கெடாம இருக்கணும்னா கான்ஸ்டபிளை கூப்பிட்டு கேளு, நான் இருக்கிற இடத்த சொல்லுவாரு. தயவு செஞ்சு சீக்கிரம் வந்துருங்க. இந்த பாரு, நீ இருக்கிற இடம் தெரியதான் போகுது. நானும் வரதான் போறேன். அப்படியா? ஆல்வேஸ் வெல்கம். ஐம் வெயிட்டிங். ஐயா அது சொல்லியா சொல்லியா சொல்லியா? உங்க போன்ல பேசுறவங்க இடம் அது. யோ, சீக்கிரம் சொல்லியா, எங்கன்னு சொல்லியா, சொல்லி தொலையா. ஐயா யோ, எந்த இடம் சொல்லியா? அதுக்கு பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி அவ்வளவு அழகா தூக்குறேன். ஐயா அது வந்துங்க ஐயா, அது வந்து அவங்க இருக்கிற இடம் இமயமலையில இருக்கிற கைலாசன்னு காட்டுதியா. அது கடல் மட்டத்துல இருந்து 6500 அடிக்கு மேல உயரம்யா. அதை விட முக்கியம், இது வரைக்கும் யாரும் அந்த மலையில ஏறினது இல்லையா. யாருமே போனதில்லை. நாம எப்படியா போறது? ஏய், என்னடா சரவண பெருமாள், எந்த இடமா இருந்தாலும் வந்துருவேன்னு இப்ப என்ன பண்ண போற? சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? ஆட்டோ ஆரம்பிச்சாச்சுடா.
அது எப்படியா இமாலயான்னு காட்டும்? யாரும் போகாத மலைன்னு சொன்ன, அப்புறம் எப்படி அவன் மட்டும் போனா? ஐயா என்ன கேட்டா எனக்கு எப்படியா தெரியும் ஐயா? ஆனா சில நேரத்துல ஹேக்கர்ஸ் தான் இருக்கிற இடத்த இந்த மாதிரி காட்டுவாங்க ஐயா. யாருன்னு கண்டுபிடிச்சி அவளை ஒரு வழி பண்ணல, நான் சரவண பெருமாள் இல்லையா? பயா சரிங்க ஐயா. மேடம் கீ வாங்கிட்டு வந்துட்டேன் கீ மேடம். வாங்கிட்டு வர இவ்ளோ நேரமா? கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு மேடம். போய் ஓபன் பண்ணுங்க. இந்த ஓபன் பண்றேன். மேடம் இந்த போட்டோல இருக்கிறவங்க தான் தற்கொலை பண்ணிக்கிட்ட கோயில் ஐயரும் அவர் சம்சாரமும். என்ன சொல்றீங்க? இவங்களா? ஆமா மேடம் இவங்க தான். பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி செத்து போனவங்க அவங்க எப்படி நேத்து டெலிகாஸ்ட்ல நடிச்சிருக்க முடியும்? இவ வேற இங்க உட்கார்ந்திருக்கா. ஏதாவது இடைஞ்சல் பண்ணிக்கிட்டே இருப்பா. பேசாம கண்டுக்காத மாதிரி அப்படியே போயிடுவோம். வீணாக்கா, இவ வேற கூப்பிடுறா. என்ன வீணாக்கா வீணாக்காங்கிறா? இந்த மரியாதை பொண்ணு குறைச்சல் இல்ல. தனியா மாட்டிக்கிட்டா அவ இஷ்டத்துக்கு பேசுவாளே. என்னக்கா இந்த பக்கமா வந்துட்டு என்ன பார்க்காம அப்படியே போறீங்களே? இங்க வாங்கக்கா. ஷோ கூப்பிடுறாளே. இப்ப என்ன கூத்து பண்ண போறாளோ தெரியலையே. அட வாங்கக்கா. என்ன எது கூப்பிட்ட? ஜனா, அந்த எக்ஸ்போர்ட் விஷயமா பேசியிருந்தோம்ல, அந்த கிளைண்ட்டுக்கெல்லாம் பேமெண்ட்லாம் போட்டியா? போட சொல்லியிருக்கேன். ஏன் வீணாக்கா, இப்போ 2 நாளா துர்காங்கிற சீரியல் பார்த்தோம்ல, அந்த சீரியல்ல வர கதையும் நம்ம கோவில் சில காணாம போன கதையும் ஒரே மாதிரி இருக்குல்ல? அந்த கதையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? துர்கா, டேய் பெரியா, இப்ப எதுக்காக அந்த சீரியல் கதையை பத்தி திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்க? கோயில் சில காணாம போனது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? அதுவும் இந்த சீரியல்ல வர ஒரு சாதாரண கதையும் ஒன்னா? நீ பாட்டுக்கு முட்டாள்தனமா ஏதாவது சொல்லி இந்த கேஸ் போற போக்க திசை திருப்பி விட்டுருவ போல இருக்க. சீரியலை பார்த்தமா ரசிச்சமா அத அப்பவே மறந்துடணும். அத விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் அத பத்தியே பேசிக்கிட்டு இருக்க. நீ பாட்டு ஏதாவது உளறிக்கிட்டு இருந்தானா கோவில் கேஸ நாமளே குழப்பி விட்ட மாதிரி ஆயிடும். இன்னியோட அந்த சீரியலை பத்தி பேசுறத நிறுத்திடு, புரிஞ்சுதா? என்ன மாமா, நான் சொல்றத கேட்டுட்டு நீங்களாம் ஏன் இவ்ளோ பதட்டப்படுறீங்கன்னு தெரியல. என் அறிவுக்கு பொருந்தின வரைக்கும் சீரியல் கதையும் கோவில் சில திருட்டு போன கதையும் ஒரே மாதிரி தானே இருக்கு. இத
நந்தினி மேடம் கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன்னா அவங்க அப்படியே ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க. என்னது? அந்த போலீஸ்காரிக்கு ஃபோன் பண்ணி சொன்னியா? ஆ, ஏன் ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? யாரை கேட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ற? சரி, நீ என்ன சொன்ன? அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க? அதுவா? துர்கா எதுக்கு கால் பண்றா? மேடம், நான் துர்கா பேசுறேன். சொல்லு துர்கா. நான் ஒரு முக்கியமான வேலையா இருக்கேன். என்ன விஷயம்? சீக்கிரம் சொல்லு. மேடம், இப்போ நீங்க கோவில் கேஸ் சம்பந்தமா விசாரிச்சுட்டு தானே இருக்கீங்க? ஆமா. நீங்க இப்போ எங்க இருக்கீங்கன்னு சொல்லட்டுமா? எங்க இருக்கோம்? அந்த கோவில் அர்ச்சகர் வீட்ல தானே இருக்கீங்க? ஆமா. அது எப்படி உனக்கு தெரியும்? எனக்கு தோணுச்சு, அதான் உங்களை கேட்போமேனு ஃபோன் பண்ணேன். அம்மா, நான் திரும்ப திரும்ப சொல்றேனேன்னு தப்பா நினைக்காதீங்க. துர்கா சீரியல்ல வர கதையும் நம்ம கோவில் சிலை திருடு போன நிஜ கதையும் ஒண்ணுதான்னு நினைக்கிறேன். நேத்து நான் சொன்னப்ப கூட உங்களுக்கு நம்பிக்கை வந்திருக்காது. ஆனா சீரியல்ல வர அர்ச்சகரை பார்த்துட்டு இப்போ நீங்க அந்த நிஜ அர்ச்சகர் வீட்டுக்கே போயிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வீட்ல சீரியலை பார்த்துட்டு வேகமா எழுந்திருச்சு போனீங்கல்ல, அப்பவே இந்த சீரியல் கதைக்கும் சிலை திருட்டு போன கேஸுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு உங்களுக்கு தோணி இருக்கு. அப்படிதானே மேடம்? சரி, இப்ப அதுக்கு என்ன? துர்கா, நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன். நான் உனக்கு அப்புறமா கூப்பிடுறேன். மேடம் 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 முக்கியமான ஒரு விஷயம் ஒன்னு சொல்லணும். என்னன்னு சொல்லு. சீரியல்ல வந்த கோவில்ல திருட வந்தவன போலீஸ் புடிச்சிட்டு போனாங்கல்ல, அவன் திரும்பவும் அர்ச்சகர் வீட்டுக்கு வந்துட்டான்ல மேடம்? ஆமா வந்தா, ஆனா போலீஸ் கஸ்டடியில இருந்தவன் எப்படி ஐயர் வீட்டுக்குள்ள வந்தான்னு தான் தெரியல. சரி, இப்ப அதுக்கு என்ன? அவன் அந்த அர்ச்சகர் வீட்டுக்கு எப்படி போனான்னு எனக்கு தெரியும் மேடம். என்ன சொல்ற? உனக்கு எப்படி தெரியும்? அடுத்த எபிசோட் கதைய உனக்கு மட்டும் யாராவது முன்னாடியே போட்டு காட்டிட்டாங்களா? நெக்ஸ்ட் எபிசோட் இன்னைக்கு நைட் தானே டெலிகாஸ்ட் ஆகும். மேடம், தயவு செஞ்சு கோவப்படாதீங்க. நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. சரி, சொல்லு. இந்த எபிசோட் முடியும் போது நம்மளெல்லாம் பார்க்க வைக்கிறதுக்காக ஒரு குட்டியா கதை போடுவாங்கல்ல, அதுக்கு பேரு அன்னைக்கு கூட சொன்னாங்க, அது கூட மறந்துட்டேன். அது என்ன மேடம்? ப்ரோமோவா? அதேதான் அதேதான். அந்த ப்ரோமோல காமிச்சாங்க மேடம். அதுல என்ன காட்டினாங்க? அந்த திருடனை புடிச்சிட்டு போன இன்ஸ்பெக்டருக்கு பதிலா வேற சப் இன்ஸ்பெக்டர் வந்தாரு. அவன் திருடனை கூட்டிட்டு போய் பண்ணையார்கிட்ட ஏதோ டீல் பேசினா மேடம். அந்த ரவுடிய அந்த சப் இன்ஸ்பெக்டர் தான் மேடம் தப்பிக்க விட்டுருக்கான். சப் இன்ஸ்பெக்டருக்கு தெரிஞ்சுதா அவன் அந்த அர்ச்சகர் வீட்டுக்கே வந்திருக்கணும். அப்படியா? ஆமா மேடம், இதெல்லாம் நான் சொல்லல, ப்ரோமோல போட்டாங்க. அப்படின்னா அந்த பண்ணையாருக்கும் சில திருட்டுக்கும் சம்பந்தம் இருக்குமோ? அவர் சொல்லிதான் அந்த ரவுடி ஐயர் வீட்டுக்கு வந்திருக்கணும். கரெக்ட் மேடம், நீங்க சொல்றபடியும் இருக்கலாம். வரப்போற எபிசோட்ல என்ன காட்ட போறாங்கன்னு ஒரு மாதிரி த்ரில்லிங்கா இருக்கு மேடம். ஏன் மேடம்? அர்ச்சகர் வீட்டுக்கு போனதுல உங்களுக்கு ஏதாவது தகவல் கிடைச்சதா?
நேத்து நான் உன் வீட்டுக்கு வந்து சீரியலை பத்தி நீ சொல்லி நான் அதை பார்த்தேன்ல, அதுல இருந்து எனக்கு ஒரு க்ளூ கிடைச்சது. அங்க இருந்து நான் ஸ்டேஷனுக்கு கிளம்பி போனேன். கேஸ் கட்டெல்லாம் எடுத்து பார்த்தப்போ ஐயரும் அவரோட மனைவியும் அப்பவே இறந்துட்ட விஷயம் தெரிஞ்சுது. நான் அந்த எபிசோட்ல பார்த்த விஷயமும் நிஜத்துல நடந்திருக்குன்னு தெரிஞ்சது. இன்னும் அந்த கேஸ் விஷயமா வேற ஏதாவது தகவல் கிடைக்குமானுதான் ஐயர் வீட்டுக்கு வந்திருக்கேன். இங்க வந்தா இன்னொரு அதிர்ச்சியான தகவல் கிடைச்சது. என்ன மேடம்? இறந்த ஐயரும் அவரோட ஒய்ஃபோட போட்டோவையும் நான் இங்க பார்த்தேன். இந்த ஐயரும் சீரியல்ல ஐயரா நடிக்கிறவரும் உருவத்துல ஒரே மாதிரியே இருக்காங்க. அவர் இந்த சீரியல்ல எப்படி நடிச்சிருக்க முடியும்? இது ஏதோ யதார்த்தமா நடந்த மாதிரி எனக்கு தெரியல. நந்தினி இப்பதான் கரெக்டா நம்ம ரூட்ல வராங்க.